ஓம் சாய்ராம். சாய் என்பர்கள் அனைவருக்கும் சாயப்பாவின் அன்பும் ஆசீர்வாதமும் கிடைக்க மனதார பிரார்த்தனை செய்கிறேன். என் செல்லமே, உன் துணையை பற்றிய செய்தியைத்தான் அவசரமாக உன்னிடத்தில் சொல்ல வேண்டும் என்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். நான் சொல்லக்கூடிய இந்த செய்தியானது உன்னுடைய துணையை பற்றிய செய்திதான். அதுவும் அவசரமாக சொல்ல வேண்டும் என்றுதான் உன்னை தேடி ஓடோடி வந்திருக்கின்றேன். நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை ஒரு முறை பொறுமையாக நிராகரிக்காமல் கேட்டுவிடு செல்லமே. நான் சொல்லுவதை நீ கேட்டால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஒரு திருப்பமானது ஏற்பட போகின்றது. நீ எதிர்பாராத வகையில் பல கஷ்டங்களை எல்லாம் அனுபவித்துக் கொண்டிருந்தாய். நான் சொன்னபடி உன்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை எல்லாம் உன் சாயப்பா ஏற்படுத்தி தரப்போகின்றேன். உனக்கான மாற்றங்கள் எல்லாம் சற்று நேரத்திலிருந்தே உனக்கு ஆரம்பித்துவிடும். எதற்காக இவ்வளவு கோபத்தில் நீ இருந்து கொண்டிருக்கின்றாய்? வாழ்க்கையில் நீ சந்திக்கும் சில தோல்விகளால் சோர்வடைந்து இதற்கு மேல் என்னால் எந்த வெற்றியையும் தொட முடியாதோ என்று தடுமாறிக்கொண்டிருக்கின்றாய். அப்படியெல்லாம் நினைக்கக்கூடாது. உன் லட்சியத்தை நோக்கி நீ முன்னேறி சென்று கொண்டே இருக்க வேண்டும். உன்னுடைய நம்பிக்கை உன்னுடைய வெற்றி பெற செய்யும் என்று நீ நம்ப வேண்டும். ஒரு காரியத்தை செய்யும் முன் எதற்காக செய்கிறோம் என்று தெளிவுடன் செய்தால் அதில் தோல்வியே ஏற்பட்டாலும் அதில் உனக்கு வருத்தமும் இருக்காது. நீ எந்த அளவிற்கு மனதால் சோர்வாக இருக்கிறாய் என்று எனக்கு தெரியும். என் செல்லமே, நீ பிறர் மீது காட்டக்கூடிய அன்பால் உயர்ந்திருக்கின்றாய். உன்னால் முடிந்தவரை அடுத்தவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்து கொண்டே இருக்கின்றாய். நீ செய்யும் தர்மத்தின் பலன் உன் குடும்பத்தையே செழிக்க வைக்கும். உன்னுடைய நல்ல எண்ணங்களுடன் செயல்பட்டால் உனக்கான நிம்மதியும் செல்வமும் உன்னை நிழல் போல தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். மற்றவர்களிடம் எக்காரணம் கொண்டும் கடும் சொற்களை பேசிவிடாதே. யாரோடும் பேசுவதற்கும் பழகுவதற்கும் சற்று யோசனை செய்து பார்த்து பழகு. நீ கவலைப்படுவதன் மூலம் எதையும் மாற்ற முடியாது. ஆனால் உன் சாயப்பாவின் மீது நீ நம்பிக்கை வைப்பதன் மூலம் எதுவும் மாறலாம். சில நேரங்களில் கலக்கத்தோடு இருக்கின்றாய். எதற்காக கலங்குகின்றாய்? உன்னோடு தானே நான் இருக்கின்றேன். நான் உன்னை கைவிட மாட்டேன். உன்னுடைய வாழ்க்கை முடிந்து போய்விடவில்லை. உன் வாழ்க்கை இனிமேல் தான் ஆரம்பமாக போகிறது என்ற உற்சாகமாக இருக்க வேண்டும். நீ உன் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை எட்டி பிடிக்க முடியும். கலங்காதே. உனக்காக நான் இருக்கின்றேன். உன்னோடு எப்போதும் துணையாக நான் இருக்கின்றேன். நான் உன்னை பற்றி அனைத்தும் அறிந்திருக்கின்றேன். உன்னை கரையேற்றி உன்னுடைய வாழ்க்கையில் ஒளியேற்ற நான் இருக்கும்போது நீ எதற்கும் கலங்கக்கூடாது. நான் அனைத்தையும் பார்த்து கொள்கின்றேன். உனக்காக ஒருத்தர் கூட இல்லை என்னும் பட்சத்தில் ஒருவர் இருக்கிறார். அப்படி சொல்ல உன் சாயப்பா நான் இருக்கிறேன் அல்லவா? எனக்காக என் சாயப்பா இருக்கிறார் என்ற கர்வத்தோடும் பெருமிதத்தோடும் சொல்லிக்கொள். நான் உன்னை பார்த்து கொள்கின்றேன் என் செல்லமே. அதே நேரத்தில் அவசியம் எது அனாவசியம் எது என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டுக்கான வித்தியாசம் தெரிந்து கொண்டாலே வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் வேண்டுமென்றால் உன்னிடம் என்ன இருக்கிறதோ அதை வைத்து நீ வாழ கற்றுக்கொள். பிறகு மகிழ்ச்சி என்பது தானாகவே வந்து சேரும். ஆம் செல்லமே, அதே நேரத்தில் இந்த பிரபஞ்சத்தில் வாழும் ஒவ்வொரு நபருக்கும் நம்பிக்கை இருக்கலாம். ஆனால் அவ நம்பிக்கை மட்டும் இருக்கக்கூடாது. ஆடுகின்ற ஆட்டமும் ஓடுகின்ற ஓட்டமும் நிச்சயமாக ஒரு நாள் ஓய்வு பெறும். என் செல்லமே, உன்னுடைய நல்ல செயல்கள் தான் நீ யார் என்பதை நின்று சொல்லும். நீ விதைக்கும் நல்ல எண்ணங்கள் தான் உன்னுடைய இறுதி வரை உனக்காக வந்து கொண்டிருக்கும். நீ எப்படிப்பட்ட நபர் என்பதை மற்றவர்களுக்கு சொல்லும். உனக்கு நல்லது கிடைத்து கொண்டே இருக்க வேண்டுமானால் நீ எப்போதும் நல்ல செயல்களை செய்து கொண்டே இருக்க வேண்டும். என் செல்லமே, உன்னுடைய துன்பங்களை எல்லாம் தேதித்தாள்களை கிழித்து எறிவது போல அனைத்தையும் கிழித்தெறிந்துவிட்டு சந்தோஷமாக உன்னுடைய நாட்களை நீ ஒவ்வொரு நாளும் தொடங்கு. உனக்கான சந்தோஷமும் நிம்மதியும் தானாகவே வந்து சேரும். உன் வாழ்க்கை துணை பற்றிய செய்தி என்று சொன்னீர்களே சாயப்பா, இன்னும் நீங்கள் அதை பற்றி எதுவும் சொல்லவில்லையே என்று தானே கேட்கின்றாய்? அதைத்தான் சொல்ல விரும்புகிறேன் செல்லமே. உன்னுடைய வாழ்க்கை துணை பற்றிய செய்திதான் என்று நான் சொன்னது முழுவதுமாக உண்மைதான். நீ உன் வாழ்க்கை துணையோடு அவ்வப்போது சிறு சிறு விஷயங்களுக்கெல்லாம் சண்டையிட்டு கொண்டே இருக்கின்றாய். சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட கோபப்படுவதும் எடுத்தெறிந்து பேசுவதுமாக இருக்கின்றாய். உன்னுடைய வாழ்க்கை என்பது உன் கைகளில் இருக்கிறது என்பதை நீ மறந்து விட்டாயா? சில விஷயங்களில் பிடிவாதமாக இருக்கின்றாய். உன்னுடைய முன் கோபமும் எடுத்தவுடன் பேசக்கூடிய அந்த ஒரு பேச்சும் தான் உன் வாழ்க்கையில் சில நேரங்களில் பல பிரச்சனைகளை உருவாக்கி விடுகின்றது. உனக்கான நல்ல குணமே மறைந்து விடுகின்றது. அவர்கள் ஒன்று கேட்க நீ
ஒன்று செய்வதுமாக இருக்கின்றாய். எதற்காக இந்த வேறுபாடும் வித்தியாசமும் என்று நீ என்றைக்காவது யோசித்திருக்கின்றாயா? என் செல்லமே, உன்னுடைய துணை உன்னை நம்பித்தானே இருக்கின்றாய். உனக்கு என்ன வேண்டும் என்றும் உனக்கு என்ன தேவை என்றும் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கும் உன் துணையை நல்லபடியாக பார்த்து கொள்ள வேண்டியது உன்னுடைய கடமையும் தானே. அதை நீ சற்று மறந்து விட்டாயா? உனக்கென்று ஒரு உறவு வேண்டும். இந்த உறவு என்னோடு எப்போது மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நீ ஆசைப்படுகின்றாய். அந்த ஆசைகள் எல்லாம் நிறைவேற வேண்டுமானால் நீயும் சற்று விட்டு கொடுத்து தானே செல்ல வேண்டும். வாழ்க்கை என்பது இருவரும் சேர்ந்து மனமொத்து ஒன்றாக வாழ்வது தானே. ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்தும் அனுசரித்தும் சென்றால் உங்கள் வாழ்க்கை மிகவும் இனிமையானதாக இருக்கும். இத்தனை நாளாக நீ பட்ட கஷ்டத்திற்கெல்லாம் விடிவு காலம் வந்துவிடும். எதை நினைத்தும் கலங்காதே. உனக்கு நான் எப்போதும் துணையாக இருக்கிறேன். நல்ல விஷயங்களை எல்லாம் உனக்காக சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இது உன்னுடைய வாழ்க்கை அல்லவா? சிறு சிறு தவறுகள் வந்தாலும் அவற்றையெல்லாம் அவ்வப்போது திருத்திக் கொண்டால் உன்னுடைய வாழ்க்கையானது உனக்கு மகிழ்ச்சியாகவே இருக்கும். நான் சொல்லக்கூடியது எப்போதுமே உன்னுடைய வாழ்க்கைக்கு நன்மை தரக்கூடியதாகத்தான் இருக்கும். என் செல்லமே, இந்த உலகத்தில் இருக்கும் ஒவ்வொரு ஜீவராசிக்குமே ஏதோ ஒரு பிரச்சனைகளும் ஏதோ ஒரு சந்தோஷமும் எல்லாமுமே மாறி மாறி வந்து கொண்டேதான் இருக்கின்றது. அவற்றையெல்லாம் ஒவ்வொருவரும் கடந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். உன்னுடைய வாழ்க்கையில் வரக்கூடியது உனக்கு மட்டும்தான் பெரியதாக தோன்றுகிறது. இவையெல்லாம் ஒன்றுமே இல்லை என்று நீ நினைக்க தொடங்கிவிட்டால் அந்த துன்பங்கள் எல்லாம் வந்த சுவடு தெரியாமல் மறைந்துவிடும். நீ மகிழ்ச்சியாக வாழப் போகின்றாய். உன் வாழ்க்கை துணையோடு சந்தோஷமாக இருக்கப் போகின்றாய். நான் சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ கடைபிடித்து வந்தாலே போதும். ஒருவருக்கொருவர் அன்போடும் அந்யோன்யத்தோடும் இருந்தால் உங்கள் வாழ்க்கையானது மகிழ்ச்சியாக இருக்கும். விட்டு கொடுக்கும் மனப்பக்குவமானது எத்தனையோ பிரச்சனைகளை எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நெருங்க விடாமல் சென்றுவிடும். பிறர் சொல்லுவதை கேட்டு உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக்கொண்டும் துன்பப்படுத்தி கொண்டும் இருக்கக்கூடாது. நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் இங்கு சிலர்தான் இருக்கின்றார்கள். உங்கள் வாழ்க்கையை கெடுத்துவிட்டு அதன் மூலம் மகிழ்ச்சி காண வேண்டும் என்று நினைப்பவர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். அவர்களுடைய தீமையான எண்ணத்திற்கு நீ பலியாக கூடாது அல்லவா? என் செல்லமே, உன்னுடைய வாழ்க்கையை நீ காப்பாற்றி கொள்ள வேண்டும். அதனை தக்க வைத்து கொள்ள வேண்டும். மற்றவர்கள் உன்னை பார்த்து பொறாமைப்பட்டு பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உண்மை என்று நீ நம்பக்கூடாது. எது உண்மை எது தவறு என்று நீ ஆராய்ந்து பார். இது உன்னுடைய வாழ்க்கை அல்லவா? உன்னுடைய உறவு பற்றி உனக்கு முழுமையாக தெரியும் அல்லவா? அப்படி இருக்கும்போது ஒருவேளை இப்படி இருக்குமோ ஒருவேளை அப்படி இருக்குமோ என்ற சந்தேகத்தோடு எதையும் நினைத்து பார்க்காதே. சந்தேகத்திற்கு நீ உன்னுடைய வாழ்க்கையில் இடம் கொடுத்து விட்டால் மகிழ்ச்சி எப்படி இருக்கும்? என் செல்லமே, சிறிய விஷயமாக இருந்தாலும் சரி, அவற்றையெல்லாம் அப்போதே பேசி இருவரும் முடித்துவிட்டால் அது சுமூகமாக முடிந்துவிடும். உங்களுடைய வாழ்க்கையில் எப்போதும் சந்தோஷமும் நிம்மதியும் நிலைத்திருக்கும். நீ வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இருக்கும். உன் சாயப்பா உன் வாழ்க்கை துணையோடு சேர்ந்து நீ மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்றுதான் ஆசைப்படுகின்றேன். அதனால் தான் இவற்றையெல்லாம் உனக்காக சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். என் செல்லமே, கவலைகளை விட்டுவிட்டு தைரியமாக இரு. என் ஆசீர்வாதம் உனக்கு பரிபூரணமாக இருக்கின்றது. இனி உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.